காலையிலேருந்து வந்து பிக் பாஸ் தினேஷ் கைது அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் கிடையாது. வள்ளியூர் பனங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில், வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற பனங்குடிங்கிற ஊரில் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என் மேலே ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அது சம்மந்தமாக 23 அக்டோபர் சம்பவம் நடந்ததாகவும் 24ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லி இன்னைக்கு நான் வேற ஒரு வழக்கு விஷயமா வள்ளியூரில் வந்து நான் நேர்மையாக வந்து அந்த வழக்கு வந்து ஒரு 4 வருஷமாக நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அதை நேர்மையாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அந்த ஹியரிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வழக்கை என் மேலே தொடுத்தவர் வந்து செல்வின் பிரைட் அப்படின்னு வந்து வள்ளியூரை சார்ந்தவர். அவர் வந்து நாய்க்குட்டின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஊர் பக்கம் எல்லாருமே வந்து நாய்க்குட்டி செல்வின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த நாய்க்குட்டி செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் வந்து நான் அந்த வழக்கு வந்து அவர் கிராசிங் எல்லாமே முடிஞ்சு ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதில் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஒருவேளை அவருக்கு சாதகமாக இல்லையா, இல்லை நம்மளை வந்து இந்த கேஸ் வந்து அட்டன் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது என்னோட இன்ட்யூஷன் வந்து முழுக்க நான் சொல்கிறேன், என்றைக்குமே தவறாக போனதில்லை. இது முழுக்க அவரோட தூண்டுதலின் பேரில் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். அதாவது நான் இந்த கேஸ்க்கு வந்து ரெகுலராக அட்டன் பண்ண வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக தான் அதை பார்க்குறேன். இந்த வழக்கு வந்து இந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என் மேலே கொடுத்த வழக்கு வந்து என்னன்னா, அவங்க மனைவிக்கு வந்து நான் ஈபியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி காசு வாங்கின மாதிரி ஏதோ ஒரு ஃபேப்ரிகேட்டடாக அவரே வந்து அடிப்பட்ட மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாதிரியும் அங்கேருந்து டேரெக்டாக எஃப்ஐஆர் ஆன மாதிரி வந்து எஃப்ஐஆர் வந்து 24 அக்டோபரில் பதிவாயிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 23ஆம் தேதி மதியம் ஒரு 2:45 மணிக்கு வந்து அவரை நாங்கள் மிரட்டினதாகவும், நானும் எங்கள் அப்பாவுக்கு 75 வயசு, அவரே பாவம் பையன் மேலே இந்த மாதிரி வழக்கெல்லாம் இருக்குன்னு எவ்வளவோ கஷ்டத்தை வந்து என் தாய் தகப்பன் தாண்டிட்டு வர்றாங்க. அதை தாண்டி வந்து நானும் எங்கள் அப்பாலாம் சேர்ந்து அடித்த மாதிரி என்னென்னமோ போட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வள்ளியூர் கோர்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து செல்வின் பிரைட் அப்படிங்கிற நபரை வந்து நாங்கள் கிராசிங்கே வந்து 2 மணிக்கு மேலே வரைக்கும் போச்சு. ஏன்னா என்னோட வழக்கு வந்து நடத்துகிறவர் வந்து சீனியர் வழக்கறிஞர் ராமநாதன் சாருன்னு வந்து இங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சேம்பரை சேர்ந்தவர். அவர் வந்து அன்றைக்கி கிராசிங் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கிராசிங் பண்ணும்போதே வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து நாங்கள் எப்படி இது பண்ணோங்கிறது தெரியல. இன்னொன்று அவர் சொல்கிற டைமிங்கில் அதை தாண்டி கொஞ்சம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் தாண்டி நாங்கள் வந்து நாங்குநேரி டோல்கேட்டை தாண்டி போயிட்டோம். ஸோ எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதை வந்து காவல்துறையினர் வந்து விசாரித்தாங்க. அவங்க நல்ல ஒத்துழைப்பு தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் மாதிரி ரொம்ப மிஸ்ஹேண்டில்லாம் பண்ணல. என்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு இருக்குது, அது சம்மந்தமாக விசாரிக்கணும். நாங்கள் போனேன், நானும் என்னோடய ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணேன். அது வந்து பொய் வழக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார் அப்படின்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கைதெல்லாம் கிடையாது. இந்த செல்வின் அப்படிங்கிற நபரோட தூண்டுதல்னால அந்த கருணாநிதிங்கிற நபர், அவரை நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. எனக்கே வந்து சமீபத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அண்ணன் வந்து காலையில் வந்து ஒரு கிளிப்பை காட்டி சொன்னார். அதில் வந்து அந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து ஏதோ துண்டு போட்டுட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த பிகினிங்கில் வந்து அந்த செல்வின்கிற நபர் வந்து அப்படி அந்த ஃப்ரேம் அவுட் ஆகிறார் அந்த கிளிப்பில். அப்பயே தெரியுது இது வந்து அவரோட தூண்டுதல்னால நடந்ததுன்னு. இன்னொன்று, பனங்குடி காவல்துறையினர் வந்து என்னை கூப்பிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நான் பதில் சொல்லிட்டுலாம் இருந்தேன். அந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் செல்வின் வந்து பனங்குடி காவல் நிலையத்துக்கு வந்து உள்ளே வந்து வேற ஏதோ அவர் வேலையாக வந்தாரா என்னன்னு தெரியாது. நாங்கள் உள்ளே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் வர்றாரு, உள்ளே வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாரு. பேசிட்டு அப்புறம் வந்து திரும்ப வெளியில் போனார். இது 2 டைம் உள்ளே வந்துட்டு போனார். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னென்னா, எல்லாமே வந்து நம்ம சினிமாவில் சில சீன்ஸாக எழுதுவோம், ஆனால் இது எல்லாமே இப்படி நடக்குது. அதாவது ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், பொதுவாகவே நடிகர்கள் அப்படின்னாலே வந்து டக்குன்னு அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு இது வந்துட்டாலே அந்த களங்கத்தை துடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இது வந்து நான் ரொம்ப நேர்மையாக அதை வந்து சந்தித்தேன். இது வந்து என் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து விளக்கம் கொடுக்க முடியும். ஸோ வந்து டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நோன் பேஸாக இருக்கிறவங்ககிட்ட வந்து ஏதாவது பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்தில் நிறைய பேர் செயல்படுறாங்க. அதனால் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருந்துலாம் நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நேர்மையாக சந்திச்சோன்னா வெற்றி நிச்சயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.